வணக்கம். ஜேஎஸ் அறிவு சுரங்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் 8ஆம் வகுப்பு பள்ளி பாட புத்தகத்தில் இருக்க வினாக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனோட தொடர்ச்சியாக இன்னைக்கு சில வினாக்களை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வினாக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜேஎஸ் அறிவு சுரங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? வினா எண் 1. மனித மூளையை எத்தனை பாகங்களாக பிரிக்கலாம்? விடை 3. மீண்டும், மனித மூளையை எத்தனை பாகங்களாக பிரிக்கலாம்? விடை 3. வினா எண் 2. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை கவிமணி தேசிக விநாயகனார். மீண்டும், மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை கவிமணி தேசிக விநாயகனார். வினா எண் 3. மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியவர் யார்? விடை சுஜாதா. மீண்டும், மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியவர் யார்? விடை சுஜாதா. வினா எண் 4. வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சின கால், பற்ப செந்தூரம் என்றனர் சித்தர்கள். இதில் பற்ப செந்தூரம் என்பது கீழ்கண்ட எதை குறிக்கும்? மீண்டும் வினா. வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சின கால், பற்ப செந்தூரம் என்றனர் சித்தர்கள். இதில் பற்ப செந்தூரம் என்பது கீழ்கண்ட எதை குறிக்கும்? ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ, அணியும் ஒரு வகை திலகம். ஆப்ஷன் பி, உலோகம். ஆப்ஷன் சி, பாஷாணங்கள். விடை ஆப்ஷன் பி மற்றும் சி, அதாவது உலோகம் மற்றும் பாஷாணங்கள். வினா எண் 5. அகம்பாவம் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை செருக்கு. மீண்டும் ஒரு முறை. அகம்பாவம் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை செருக்கு. வினா எண் 6. அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் பயின்று வரும் வேற்றுமை உருபு எது? விடை 3ஆம் வேற்றுமை. மீண்டும் வினா. அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் பயின்று வரும் வேற்றுமை உருபு எது? விடை 3ஆம் வேற்றுமை. வினா எண் 7. ஆலங்குடி சோமு அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருது எது? விடை கலைமாமணி விருது. மீண்டும் வினா. ஆலங்குடி சோமு அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருது எது? விடை கலைமாமணி விருது. வினா எண் 7. இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் எந்த வேற்றுமை உருபு இடம்பெறும்? விடை 7ஆம் வேற்றுமை உருபு.
மீண்டும் இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் எந்த வேற்றுமை உருபு இடம்பெறும்? விடை ஏழாம் வேற்றுமை உருபு. கேள்வி 9. இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை பெரிய புராணம். வினா எண் 10. இயற்கை ஓவியம் என அழைக்கப்படும் நூல்? விடை 10 பாட்டு. வினா எண் 11. இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை சீவக சிந்தாமணி. வினா எண் 12. இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படும் நூல் எது? விடை கம்பராமாயணம். வினா எண் 13. இரண்டாம் வேற்றுமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை செயப்படு பொருள் வேற்றுமை. மீண்டும் இரண்டாம் வேற்றுமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை செயப்படு பொருள் வேற்றுமை. வினா எண் 14. இரண்டாம் வேற்றுமையின் உருபு டேஷ் ஆகும்? விடை ஐ. மீண்டும் இரண்டாம் வேற்றுமையின் உருபு டேஷ் ஆகும்? விடை ஐ. வினா எண் 15. இளமை விருந்து என்னும் நூலை இயற்றியவர் யார்? விடை திரு வி. கல்யாண சுந்தரனார். மீண்டும் இளமை விருந்து என்னும் நூலை இயற்றியவர் யார்? விடை திரு வி. கல்யாண சுந்தரனார். வினா எண் 16. உடன் நிகழ்ச்சி பொருளில் எந்த வேற்றுமை வரும்? விடை மூன்றாம் வேற்றுமை. மீண்டும் உடன் நிகழ்ச்சி பொருளில் எந்த வேற்றுமை வரும்? விடை மூன்றாம் வேற்றுமை. வினா எண் 17. உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவதனை டேஷ் என்பர்? விடை சொல்லுருபு. மீண்டும் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவதனை டேஷ் என்பர்? விடை சொல்லுருபு. வினா எண் 18. எந்த வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது? விடை முதலாம் வேற்றுமை. மீண்டும் எந்த வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது? விடை முதலாம் வேற்றுமை. வினா எண் 19. ஏடன்று கல்வி சிலர் பேசும் எழுதும் இயலன்று கல்வி பலர்க்கு எட்டாதென்னும் வீடன்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சியின் வாயில் என்று கூறியவர் யார்? விடை குலோத்துங்கன். மீண்டும் ஏடன்று கல்வி சிலர் பேசும் எழுதும் இயலன்று கல்வி பலர்க்கு எட்டாதென்னும் வீடன்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சியின் வாயில் என்று கூறியவர் யார்? விடை குலோத்துங்கன். வினா எண் 20. ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார்? விடை விஜயலட்சுமி பண்டிட். மீண்டும் ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார்? விடை விஜயலட்சுமி பண்டிட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் நிறைய வினா விடைகளை தெரிஞ்சுக்கணுமா? அப்போது ஜேஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். என்ன பண்ணுவீங்க தானே? அப்படியே
உங்கள் வினா விடைகள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் எங்களை நாங்கள் இன்னும் மேம்படுத்திக்க முடியும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.